எச்சி பூண்டு சட்னி அரைச்சு தாங்க. பூண்டு சட்னி தான் நீ கேட்டுகிட்டே இருந்த மேலே அதுதான் இன்னைக்கு அதை வறுத்துக்கிட்டு இருக்கேன். கேட்டு இது மிளகா பொடி மிளகாத்தில் வறுத்து அதுக்கப்புறம் பூண்டை வந்து பச்சையாக 3 பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சோண்டு புளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு புளி. ஆனால் இது வந்து தண்ணி ஊற்றி நம்ம சட்னி அரைப்போம்ல, நல்ல காட்டு. ஆமாம், தண்ணி ஊற்றி நம்ம சட்னி அரைப்போம்ல, அப்படி அரைக்கக்கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றியே அரைச்சி வச்சிடணும். 1 வாரம் நாளும் கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். சரி, அரைச்சிட்டு பார்ப்போம். சொல்லிடுவோம், அரைச்சி காமிச்சிடுவோம். பூண்டு சட்னி அரைப்போமா? அரைச்சி காட்டுறேன் பாரு. இதை பார்த்து நாளைக்கு நீயே அரைக்கணும். அதுதான் காமிக்கிறேன். அதுக்கெல்லாம் நிறைய நாள் இருக்கு. பழகிக்கலாம்ல ஆச்சி அரைக்கிற பார்த்து. சரி, மிளகாத்துல உப்பு புளியை போட்டுட்டு ஒரு சுற்று மிளகாத்துல ஒரு அரைப்பு அரைச்சிக்கிட்டு எப்படின்னா தண்ணி ஊற்றி அரைப்போம். இது வந்து வெறும் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி அரைக்கணும். அப்போனா 1 வாரம் நாளும் கெட்டு போகாது. தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எதுனா சாப்பிடலாம், நல்லா இருக்கும். கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு எண்ணெய் ஊற்றணும். பூண்டு போட்டு ஒரு அரைப்பு அரைச்சிக்கிட்டு எண்ணெய் ஊற்றணும். தண்ணியே தொடக்கூடாது, காஞ்சி இருக்கணும். ஜாரு, மிக்சி ஜாரு வந்து நல்லா காஞ்சிருக்கணும். சரியா? தண்ணி பட்டுச்சுன்னா கெட்டி போயிடும். இப்போவே நல்லா மனமாக இருக்கும். ஆமாம், இன்னும் அரைக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி அரைக்கிற அதுக்கு தான், தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றி அரைக்கிறது கம்மியாக இருக்கும். பாப்பா நீ பூண்டு சட்டி கேட்டல, அரைச்சாச்சு. ஆனால் எடுக்கும்போது ஈரம் இல்லாத ஸ்பூனை போட்டு எடுக்கணும். சரியா? வெறும் எண்ணெய் ஊற்றி அரைக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு கூட கெட்டு போகாது. சரியாச்சு, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரியா? பாய் பாய்.